உட்காருங்க ஜாலியா ஃபன் பண்ணுங்கய்யா. பேசுங்க. இதுல என்ன? என்ன அதுல என்ன பிரச்சனைங்கிறேன் நானு. எல்லா பொண்ணுங்களையும் தொட்டு தொட்டு பேசியே ஆகணுமா என்ன? ஒரு பிரசாந்த் 2 ப்ரோ. அடி தள்ளி இல்ல என்ன? பிரசாந்த் ப்ரோ, அதுக்காக தான் நான் உங்கள சொல்றேன். நீங்க வைல்ட் கார்டா மாட்டேங்கிறீங்க. நான் கேட்டேன் நானு. கேட்டுருக்கேன் பார்ப்போம். போறேன்னா போலாம். ஓகே. ஊர்நாட்டா பேசுங்க. சாரி நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ம். இல்ல திவாகர், டாக்டர் திவாகர் ஆர்மி ம். போன வாரம் தொட்டாரு, இந்த வாரம் கரெக்டா இருந்தாருன்னு சொல்றதே என்ன மாரி மனநிலைமை நீங்க சொல்றீங்க ப்ரோ? அவரு எங்க ப்ரோ தொட்டாரு? என்ன ப்ரோ சும்மா தொட்டாருன்றீங்க? அவரு மிஸ்பிஹேவ்னா இல்ல அதான் வார்த்தைகள் நீங்களே மூலமா நான் சொல்றீங்களே உன்னை போன கல்யாணம் வாரம் தான் பண்ணிக்கிறேன், பண்ணாரு. உன்னை முத்தம் கொடுக்குறேன் அப்படி பண்றாரு. ஓகே, தொட்டாரு அப்படியே மேனிபுலேட் பண்றீங்க. தொட்டாரு, கை பிடிச்சி இழுத்தாரு, கடைசியில அவர் பண்ணிட்டாருப்பா, அவரை தூக்கி ஜெயில போடுங்கப்பா, அந்த ரேஞ்சுக்கு பேசுறீங்களே. உங்களுக்கு இந்த கமருதீன் பண்றதோ அந்த துஷார் பண்றதோ கண்ணுக்கு தெரியாது. இவரு ஏதோ திருப்பி அங்க போகாத. இங்க இவர் பாருங்களேன், நீங்க பேசி முடிஞ்சாச்சு, ஒரு விஷயம் வராரு கீழ இருந்து மைக்க வாங்கிட்டு வந்து சொல்றாரு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. நீ டாக்டர் திவாகர்ன்னு கப்பு வச்சு போட்டோ வைக்கலன்னா, நாங்க வேற டாபிக் உங்ககிட்ட பேசுவோம். என்ன நீ கப்பு வச்சுக்கிட்டு நீ பேன்ட்டு ஆத்திட்டு வந்திருக்கிற. அப்போ உன்னை கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நான் தான் பதில் சொல்றேனே. அவரு பண்ணாம இல்ல, பண்ணிருக்காரு. அதான் அதே வார்த்தைகளால பண்ணிருக்காரு. அது ஓகே. எங்க ஊர்ல எங்க ஊர்ல ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. தொட்டு நக்குனாலும் அள்ளி தின்னாலும் அப்படின்னு ஒண்ணு முடியும். சரியா? அதனால அது வந்து எல்லாம் ஒண்ணுதான். சரியா? பண்றேன்னு ஆயிப்போச்சு. அப்புறம் அதுல என்ன மீட்டர் இருக்க வேண்டி கிடக்குதுங்க நானு. ஏன் உங்க ஆள் தான் ரொம்ப இன்னோசென்ட் இல்ல. ஏன் ஒரு 2 அடி ஒதுங்கி நின்னு அதே காமெடி எல்லாம் பண்ண முடியாதா? ஃபர்ஸ்ட்டு 2, 3 நாள் அப்படிதான் இருந்தாரு. 4 நாளு. டீசென்ட்டா தானே இருந்தாரு. இப்பவும் பாருங்க. இப்போ விக்கல்ஸ் விக்ரமெல்லாம் அங்க தான் இருக்காரு. கண்டஸ்டன்ட்டா தான் இருக்காரு. அந்த பையன் மத்த என்ன வேணா சொல்லிருங்க. ரொம்ப டீசென்ட்டா தான் நடந்துக்கிறான் அந்த பையன். யாரும் ஒரு 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 கேர்ள் பக்கத்துல அனாவசியமா ஒரு பக்கத்துல கூட போறது இல்லையே. ரொம்ப டீசென்ட்டா அவரு தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. துஷாரே எடுத்துக்கங்க. எக்செப்ட் அரோரா. அந்த பையன் எந்த பொண்ணுகிட்டயும் பக்கத்துல கூட போறது இல்லையே. ரொம்ப டீசென்ட். அரோரா கூட தே ஆர் மியூச்சுவல். மியூச்சுவல் தே ஆர் இன் லவ் ஆர் வாட்டெவர். ஆ சோ மியூச்சுவலா தான் பண்றாங்களே தவிர, அந்த பையன் போய் ஒரு பொண்ணு கூட தப்பாவோ, இல்ல பக்கத்துல கூட போய் உட்கார்றது இல்லையே. அது எப்படி அவங்கலாம் கரெக்ட்டா பண்றாங்க அப்போ? இல்லையா? அதுதானே கேள்வி இங்க. இப்போ கமருதீனும், பார்வதியும் ஒரு ஜெயில்ல இருக்காங்க. இல்ல அவங்களுக்கு புடிச்ச ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா, அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் சாய்ஸ். அத நம்ம கமெண்ட் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, ச்சே! இப்படி இருக்காங்களே அப்படின்னு கமெண்ட் பண்ணலாம். ஆனா அதுல கமருதீனியோ, பார்வதியோ தப்புன்னு நம்ம சொல்லிறவே முடியாது. அது அவங்க விஷயம். அது மியூச்சுவல் இது. அது நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. அது அது பேசிக் அது. ஹியூமன் நேச்சர் அது. யா இங்க அதான் கேள்வி. அரவிந்த் ப்ரோ பேசுங்க. அரவிந்த் ப்ரோ. பிரசாந்த் சார், இந்த இதோ விஜய் சார் வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா வந்து இதுவே வந்து கமல் சார் ஹோஸ்டிங் பண்ணியிருந்தா இது மாதிரி எஃப்ஜே திவாகர் சார். அரவிந்த் இது வந்து ஒரு கேடுகெட்ட சீசன் ஆயிடுச்சு. சரிங்களா? இது விஜய் சேதுபதி இல்ல. கடவுளே வந்தாலும் இது ஒரு கேடுகெட்ட சீசன் தான் அது. புரியுதுங்களா? அவரு என்னங்க பண்ணுவாரு அவரு? இல்லங்க. நீங்க உண்மையா சொல்லுங்க. இங்க ஆக்ஷன் எடுத்து நீக்கணும்னா, இங்க 10 பேர வீட்டுக்கு அனுப்பணுங்க. நியாயமா? பெர்ஃபார்மன்ஸ்க்கு அதே மாரி இவனுங்க பண்ண சேட்டைகளுக்கு எல்லாம் அனுப்பணும்னா, 10 பேர் அனுப்பிச்சுட்டா அப்புறம் வேற யாருங்க? திருப்பியும் பிக் பாஸ முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இல்ல அவங்க வந்து யாரும் எந்த கண்டஸ்டன்ட்டும் ஹோஸ்ட் பயப்படுற மாதிரியே தெரியல ப்ரோ. அதான் நான் சொல்றேன். இல்லங்க அவங்களுக்கு எத பத்தியுமே கவலை இல்லைங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இதுல முதல்ல நீங்க ப்ளேம் பண்ண வேண்டியது விஜய் சேதுபதி கிடையாது. 2 பேர். கொஞ்சம் மியூட் பண்றீங்களா? ஃபீட்பேக் அடிக்குது. சாரி. என்னன்னா 2 பேர் நான் ப்ளேம் பண்ண வேண்டியது. என்னன்னா, ஒண்ணு விஜய் டிவி, இன்னொன்னு செலக்ஷன் கமிட்டி. இந்த 2 பேரும் செம்ம லெத்தர்ஜிக்கா ஆக்சுவலா நம்ம போன சீசன் பார்க்கிறப்ப கூட, நான் போன சீசனே சுமார்ன்னு நெனச்சேன். ஆனா இந்த சீசன பார்க்கிறப்போ, போன சீசன் பயங்கர ஃபன்ரா அப்படின்னு இப்ப தோணுது எனக்கு. ஏன்னா சௌந்தர்யா, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஃபன்னா தான் இருக்கும். அந்த கேர்ல்ஸ் கேங் எல்லாம் ஒரு மாரி ஃபன்னா தான் இருக்கும். ஜாலியா தான் இருக்கும். ஏதோ ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரமாவது ஏதோ ஒரு கன்டென்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கும். அது கூட இந்த சீசன்ல இல்லங்கிறது, அப்ப அவ்ளோ புவரா செலக்ட் பண்ணியிருக்காங்க. இங்க என்ன பிரச்சனைன்னா, லாங் டெர்மே யோசிக்கவே இல்ல அவங்க. ஷார்ட் டெர்ம் கன்டென்ட்க்கு தான் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் மாரியான ஆட்களை உள்ள விட்டுருக்காங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. இப்ப எனக்கு வந்து விஜய் டிவில ஒருத்தர் தெரியுது அப்படின்ட்டு, அதனால நான் கண்டஸ்டன்ட் ஆயிறவே கூடாதுங்க என்னைக்குமே. அளவே பண்ணக்கூடாதுங்க. அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. நாங்க ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கோம். அது என்ன ப்ராசஸ்ங்கிறது தெளிவா இருக்கணும்.
அவங்களுக்கு என்ன ப்ராசஸ் வச்சிருக்கானுன்னே தெரியலங்க. அதான் பிரச்சனைங்க. அதுல தான் ஃபெயில் ஆயிட்டாங்க. இந்த தடவ டிஆர்பி பெரிய லெவல்ல விஜய் டிவி அடி வாங்க போகுது. இந்த தடவ பெருசா அடி வாங்க போகுது. இல்ல ப்ரோ. இப்ப இந்த வீக் ஒயில்ட் கார்டு வராங்க. அவங்களும் பண்ணலைன்னா இந்த சீசன் சுத்தமா படுத்துக்கிறோம். இல்ல படுத்துருவோம் ஹேமா. யாருமே பார்க்க மாட்டாங்க. பட் அப்பயும் நான் நான் சொல்றேன். பாப்பேனே லைவ். நீ பாருமா. ஒரே ஒரு செகண்ட். கார்த்திகேயன் ப்ரோ இருக்கீங்களா? கார்த்திகேயன் பாரு பேச பாரு. பானு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுருக்கீங்களா? அதெல்லாம் நான் பண்ணிட்டேன். சீசன் பார்க்கும்போதே இன்னொன்னு சைடுல ஒன்னு பண்ணி வச்சிருக்கிறேன். எதுக்கு ஓகே. வச்சுக்கங்க. இல்ல யா. நீங்க தான் போறீங்களே வைல்ட் கார்டா, அப்ப எனக்கு சேஃபா நல்லா அனுப்பிச்சு ஓடும். விடுங்க. ஆமாமா. எதுவும் முடியலன்னா நம்ம போய் காப்பாத்திருவோம் விடுங்க. யா. ஒரு செகண்ட். கார்த்திகேயன் ஓகே. ப்ரோ பேசுங்க. அதுதான். இல்ல திவாகருக்கு சப்போர்ட் பண்ணாரு. அதுதான் நான் கேட்கலான்னு வந்தேன். இல்ல ம். தொடல இது பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க அவர் வந்து ஒரு மைக்க போட்டு அரோராவை வேணாம்னு சொன்னாலும் மறுபடியும் அந்த மைக்க அந்த இதுக்குள்ள நீ வா. அதுக்கப்புறம் அந்த ம். ஜூஸ் டாஸ்க்ல நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல. கேர்ள்ஸ் இவர் வந்து ஒரு பக்கம் தர்பூசணி கடிப்பாரு, அதர் சைட்ல வந்து வேற கேர்ள்ஸ் வந்து கடிக்க வைப்பாரு. அவர் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் ஸ்லைஸை பாதையா கட் பண்ணிடுவாரு. கட் பண்ணிட்டு பாரு நீ இந்த பக்கம் கடி, நான் இந்த ம். பக்கம் கடின்னு சொல்லுவாரு. ஸோ அவ்வளோ அவருக்கு கிளியரா தெரியும். பாதியா கட் பண்ணா அந்த பொண்ணோட ஃபேஸ் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வரும். அவ்வளோ கிளியரா ஏங்க யோசிச்சு அவனுக்கு அங்க அவ்வளோ தெரியாது. மைண்ட்ல ஏங்க ஏங்க ஒரு இதுல அரோராவே சொல்லுவா. ஏதோ முட்டி போட்டுன்னு இருக்கும்போது யோ எங்கேயா பாக்குற போயா அப்படின்னு சொல்லி திரும்பி போயிடுவா. ம். ஸோ இவ்வளோ பண்றவர் எப்படி வந்து தொடவே இல்லை, அவர் டீசெண்டா ஆடுறாரு சொல்றாங்கன்றது இல்ல தெரியல. கார்த்திகேயன், இது என்ன பிரச்சனைன்னா, இத பண்ணிட்டு போய் உட்காந்து தராதரம் தகுதி. நான் யாரு தெரியுமா? அப்படின்ட்டு சொல்ற தூக்குறத சிரிப்பு வருதுங்கிறேன் நானு. அதே பண்ணாத. அதுக்கு வந்து ஆக்சுவலா ம். நேத்துலாம் வந்து போட்டு சம்மடி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க ட்விட்டர்ல. அவர் தராதரம் தகுதின்றத வேற இதுல தான் மீன் பண்ணாரு. ஆனா இப்ப என்ன பண்றாரு, மார்னிங் ஏதோ நேத்து வந்து பார்வதி கிட்ட வந்து நான் தராதரம் தகுதின்றது நான் இதை மீன் பண்ணேன் அப்படி இல்லை. அவர் வந்து கானாவினத்தான் சொல்லுவாரு, நீ எல்லாம் என் செருப்புக்கு சமம், அது கூட நீ தகுதி கிடையாது. அவளை சொன்னவர் திடீர்னு மாத்தி பேசினான்னு ஓ அவர் இதை தான் மீன் பண்ணாரு சொல்லி எப்படி மாத்தி பேசுறானுங்கன்னு தெரியல. அவர் தராதரம் தகுதின்றத வந்து காசு ரீதியாகவும் அந்த கேஸ்ட் ரீதியாகவும் தான் சொல்றாரு அவரு. அதை மாத்தி மாத்தி பேச இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்டை உள்ள வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப நேரமா திவாகர் பத்தி போகுது. நம்ம வாங்கலே இந்த பக்கம் போகலாம்னு நிறைய நடந்திருக்கு இல்ல இன்னைக்கு. ஒரு அன்புக்கு அங்க நிமிஷம் போட்டு அடிப்போம். ஒரே ஒரு நிமிஷம். இல்ல யா. இல்ல எனக்கு ஒரு இருங்க ஒரே ஒண்ணு. இப்போதான் பிரசாந்த் அண்ணன் சொன்னாரு இந்த தகுதி தராதரம் இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த சுச்சுவேஷன் மேல டிபெண்ட்னு. அதுக்கு ஒரு ரிசர்வேஷன் பத்தி பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. ஆனா இப்ப கார்த்திகேயன் வந்து clean அமைதி அமைதி. இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் அமைதியா ஆவுங்க ப்ளீஸ். நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வேற பக்கம் போகலாம். ஏன்னா ரொம்ப நேரமான்னு போயிட்டு இருக்கு. ஒரே கண்டஸ்டன்ட் மட்டும் இல்ல அந்த வீட்ல வந்துட்டு இப்போ ஒரு 15 கண்டஸ்டன்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வெறும் ஒருத்தர் பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கோம். சோ நம்ம வந்து வேற கண்டஸ்டன்ஸ் பத்தி பேசலாம். அண்ட் இன்னைக்கு இந்த டாஸ்க் பத்தி பேசலாம். இன்னைக்கு நடந்த டாஸ்க், அப்புறம் இன்னைக்கு யாரு லைவ் பாத்தீங்க? தயவு செய்து லைவ் பார்த்தவங்க கொஞ்சம் கதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து வெறும் எஃப்ஜே ஸ்டோரி பார்த்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வேண்டிய நிலைமை ஆக போயிடுச்சு. சோ சொல்லுங்க, பேசுங்க. லைவ் சரிங்க நான் போங்க. பார்த்தேன் இன்னைக்கு. சாரி பேசுங்க யாரும். சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. சாரி. அதான் சாரி, லைவ்ல இன்னைக்கு எதுவுமே நடக்கல. என்ன நடந்ததுன்னா அதான் ஸ்டோரி டெல்லிங்ல பெஸ்ட்டு வர்ஸ்ட்டு யார் வந்து அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணல அதை சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டெல்லிங்கில் வந்து கலை வந்து வின் பண்ணிட்டாரு. செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வியானாவும் யார் காரக்குழம்பு கனி அவங்களும் வந்து சேம் ஓட்டிங்கில் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ஓட்டிங் போனால் அதான் தெரியுமே, ஓட்டிங்குன்னு வரும்போது 2 பேருக்கு தனியாக ஓட்டிங் வைக்கும்போது கண்டிப்பாக கனி தான் வின் பண்ணுவாங்க. கனி தான் வின் பண்ணி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க, கலையும் கனியும். ஸோ இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் வந்து கலை எவிக்ட் ஆகிடுவாருன்னு தோணுது. அப்போ அவர் வெளியே போகும்போது இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கண்டிப்பாக அவர் வந்து வேறு யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் யார்கிட்ட கொடுக்க போகிறாருன்னு தெரில. அதே மாதிரி பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வீக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னும் போது எப்படி வந்து நெக்ஸ்ட் வீக் கேப்டன்ஷிப் எப்படி எப்படி யார் யார் வந்து செலக்ட் ஆவா, யார் எல்லாம் இல்லை எலிஜிபிள் கேண்டிடேட், அதில் எதுவுமே சொல்லலை. ஹோல்ட் ஆன் தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஐ மீன் இந்த வெளியில இருந்து வர்றாங்கல்ல வேர்ல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்க்கு இதை ஒரு டாஸ்கா உள்ள கொடுத்து அனுப்புவாங்க. நம்ம எப்பவுமே பார்த்துருக்கோம்ல. யா கரெக்டாக அது இருக்கும்.
பட் ஆனா இப்ப கலைக்கிட்ட வந்து ஒரு ஃப்ரீ பாஸ் இருக்கு, அவன் யார்கிட்ட கொடுக்க போறான்றது தான் மேட்டர். நான் சொல்றேன் ப்ரோ. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. சாரி ஃபார் இன்டரப்டிங். இல்ல கன்ஃபார்மா ரொம்ப கலை நேரமா கை வெளிய போறதுக்கு தூக்கியிருக்கோம். கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஏன் சுபாக்கா கை தூக்கியிருக்காங்க, பானு அக்கா கை தூக்கியிருக்காங்க. எல்லாம் ஒருத்தரா பேசுங்க. இல்ல எனக்கு ஒரு யாருன்னா ஆன்சர் பண்ணுங்க. கலை கன்ஃபார்மா வெளிய போறாங்களா? அது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா? லைக் என்ன அபிஷியலா இன்ஃபார்ம் ஆச்சா? இல்ல அஃபிஷியலா இன்னும் இன்ஃபார்ம் ஆகல. இல்ல நார்மலா அன்அஃபிஷியல் ஓட்டிங் வச்சோ அதை வச்சு சொன்னேன் நான். சுபாக்கா பானு அக்கா பேசுங்க. என்னோட கேள்வி பானு கிட்ட தான். இன்னைக்கு நிகழ்ச்சி சொல்லுங்க. பாத்தீங்கல்ல பானு, ரம்யா ஆமா. வந்து பார்வதியை சொல்லியிருப்பாங்கல்ல, நீங்க நல்லா விளையாண்டா என்னையவே ஜெயிச்சிடலான்னு. அந்த அந்த இடத்த எப்படி பாக்குறீங்க நீங்க? அதுக்கு எனக்கு உங்களோட ஆன்சர். ஏன்னா அது நிறைய பார்வதி நீங்க மானிட்டர். இல்ல சுபா. அது வந்து ஒரு வஞ்சக புகழ்ச்சி அணி மாதிரி இருந்தது. ஏன் அப்டின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 2 பேருக்கும் ஒரு விவாதம் போயிருக்கும். யாருக்குன்னா, பார்வதிக்கும், ரம்யாக்கும். அந்த கதை சொல்றதுல வந்து இவ சொன்னா. ரம்யா எப்டின்னா, உங்கள யாராவது ஒருத்தங்க சொல்லிட்டாங்கன்னா, அவங்கள திருப்பி அவ சொல்ற வரைக்கும் அவ இது பண்ண மாட்டா. அந்த இடத்துல அவ எடுத்து வச்ச பாயிண்ட் அதுதான். அது ஒரு வஞ்சக புகழ்ச்சி அணி மாரி தான் நான் பார்க்குறேன். அதே மாரி கலை இந்த வாரம் போயிருவாருன்னு தான் எனக்கும் தோணுது. அதே மாதிரி நெறையா இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்லாம் ஒரு கேப்டன் வின் பண்ணிட்டு வெளில போனாலும், அவங்களோட அந்த இத வந்து யாருக்காவது குடுப்பாங்க. அதே மாதிரி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் யாருக்காவது குடுக்குற மாரி வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. சுபா சொல்லுங்க. நான் உங்களுக்கு நீங்க கேட்டதுக்கு நான் சொல்ட்டேனா கரெக்ட்டா? ஓகே. கரெக்ட்டு. அ. இன்னொன்னு வந்து ஏன் பாரு வந்து ஆப்போசிட்ல போய் உட்கார்ந்தா? நல்லா தானே விளையாடுறேன்னு எவ்ரி வீக் சொல்லுவா. என்னென்ன ஆர்கியூமென்ட் பண்றதா இருந்தாலும், இல்ல கேட்கறதா அவ இருந்தாலும், நல்லா ஏன் தான் வந்து ஆப்போசிட்ல இல்ல. அவ நல்லா விளையாடுற சைடுல தான் உட்காந்துருந்தா. சாரி சாரி இவ பார்வ ஓகே, தானே சொல்றீங்க? ஓகே. ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. இல்ல. அவ 4 பேர் தான் நல்லா விளையாடுற சைடுல உட்காந்துருந்தாங்க. ஒண்ணு வந்து விக்ரம், பாரு, ஆ இவ அந்த என்ன கெமி, அப்புறம் இவன் கானா. சரி. கானா கானா. ஆ ஓகே, கெமி ஓகே, கெமி ஓகே. 4 பேரு. அப்புறம் வந்துட்டு இந்த கனி வந்து 5த் டைம் வாங்குறாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் 5த் டைம் வாங்குறாங்க. ஸோ இது எப்படி போகும்ன்னு தெரியல. எனக்கு என்னமோ நான் அவங்க வின்னர் கப்லயே அவங்க நேம ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க போல இருக்கு டீம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது 5த் டைம். இல்ல. இது சொல்லுங்க வந்து சுபா. சுபி பண்ண தப்புனால கிடைச்ச பாஸ் தான் அது ஆக்சுவலி. ஆமா. அது சொல்லிட்டாளே சுபி. இவ வியானாவுக்கும், இவங்களுக்கும் பாருக்கும் ஒரு கான்வர்சேஷன் வந்திருக்கும். அப்ப வியானா சொல்லியிருப்பா, "நான் ஃப்ரெண்டு அப்படிங்கிறனால தான் அவ வந்து எனக்கு குடுக்கறதுக்கு யோசிச்சுட்டா" அப்படிங்கும்போது, பார்வதி சொன்னா, "இப்படிதான் எல்லா இடத்துலயும் போடுறீங்க. கண்டிப்பா கனி தான் ஜெயிப்பாங்க. வோட்டிங்ன்னு வந்தா கனி தான் ஜெயிப்பாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தானே" அப்படின்னு வியானாவும் சொல்ட்டா. எல்லாருமே அத இது பண்ணிட்டாங்க. சுபா வேற ஏதாவது? இல்ல அவ்வளவுதான். கீழ ஓகே. விக்னேஷ், நாகா எல்லாம் கை தூக்கிட்டாங்க கீழ. அதான் நாகா ஃபர்ஸ்ட் பேசுங்க. நாகா, விக்னேஸ்வரி அண்ட் மாதவன். இந்த ஆர்டர்ல பேசுங்க. நாகா பேசுங்க. அரவிந்த்க்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணது தெரியலையா? சாரி. அரவிந்த் பேசுங்க. சாரி சார். அரவிந்த் பேசுங்க. ஃபர்ஸ்ட் அரவிந்த் பேசுங்க. அக்கா முன்னாடி வந்து வாட்டர்மெலன் சார் வந்து அவர் முன்னாடி இருந்து ரீல்ஸ் போட்டுருக்கும் கூட அவர் மேல அவ்வளவு ஹேட் யாருமே காமிக்கிறது இல்ல. அவர் எப்ப வந்து அந்த ஆக்டர் சூரி பத்தியும் அப்புறம் அந்த ஜிபி முத்து பத்தி கேஸ்ட் பத்தி பேச ஆரம்பிச்சோன்னேதான் எல்லாருமே ஹேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன் அவர் அது மாதிரி எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காரு? இந்த தகுதி கேஸ்ட் பத்தி எதுக்கு அடிக்கடி எடுக்கிறாரு? இப்ப யாருமே அதை பத்தி பாக்குறது இல்ல. 2025 இருக்கும். ஏன் அவர் வந்து எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரி பேசுறாரு? அதான் ப்ரோ அது irrelevant கொஸ்டின் ப்ரோ. நாங்க இப்போ வெறும் டாபிக் பிக் பாஸ் பத்தி பேசுது. அவங்க மத்தவங்க இல்ல பர்சன் பத்தி இல்ல நாங்க பேச மாட்டோம். 2025ல இன்னும் ஜாதி பாக்குறாங்க. நீங்க வில்லேஜ் பக்கம் போய் பாருங்க. ஒரு மாசம் தங்கிட்டு வாங்க. அப்ப நீங்களே எங்க கிட்ட வந்து பேசுவீங்க. ஜஸ்ட் ஒன் வீக் போய் ஸ்டே பண்ணுங்க. அது அவரோட கேள்விக்கு ஒரு பொதுவான பதிலு. சிலரோட நேச்சுரல் வந்து நடிச்சு கூட மறைக்க முடியாது. அவரோட ஆள் மனதுல இருக்கிறத வந்து காமிச்சிடுறாரு. நம்ம ஒரு மீடியால இருக்கோம், பல கேமரா முன்னாடி இருக்கோம், இத பலர் வாட்ச் பண்றாங்கங்கிறத மறந்துடுறாரு. அப்படிதான் வந்து சொல்லணும் இதுக்கு. தேங்க்ஸ் ஸ்பீக்கர் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ அரவிந்த். யாரா கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ணுவாங்க மாதவன். அவருக்கு தெரியல, அதனால கேக்குறாரு. அவ்வளவுதான்.
அவர் ஆள் மனசுல அது இருக்கனால தானே ஹேமா சொல்றாங்க. அத பத்தின எண்ண ஓட்டமே இல்லைன்னா வராது இல்ல. அப்ப அது மாத்திக்கணும் அவரு. அவ்வளவுதான். இல்ல சுபா. இத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஹேமா. இல்ல சுபா, இது நானும் ஹேமா சொன்ன மாரி நானும் இத அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இன்னமும் அந்த சைடுல நான் அந்த சைடுல தான் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அது வெளியில இவர்கிட்ட அதிலேயே ஊறி இருக்கிறது தான் அவரோட வெளிப்பாடா வருது. தண்ணி குடுக்க மாட்டாய்ங்க. ஆக்சுவலி இத ஒரு 1 செகண்ட் பேசிக்கிறேன். தண்ணி குடுக்க மாட்டாங்க. இந்த குறிப்பிட்ட ஜாதி அந்த தெருவுக்குள்ள போகக்கூடாதெல்லாம் இன்னும் இருக்கு. நீங்க போங்க. இங்க வந்து கம்பு சுத்துற வேலையெல்லாம் இல்ல. ஜாதி இருக்குன்னு தான் சொல்றேன். ஜாதி வெறி கூடாது. வெறியில வந்து ஆணவ கொலை பண்ற அளவுக்கு போய்க்கிட்டு தான் இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு. அதுல வெறி ஊறி போன ஒரு குரூப் இன்னும் சுத்திட்டு தான் இருக்கு. நானும் சவுத் சைடு தான். ஓகே. விக்கி பேசுங்க விக்கி. இல்ல. இப்போ வந்துட்டு ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தாரு. போஸ்ட் கீழ எல்லாரும் பார்வதி எவிக்டடான்னு கேட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ட பார்த்தீங்களான்னு தெரியல யாராவது. பட் ஆனா ஷேர் பண்ண அப்படி முடியுமா? எவி நான் உங்களுக்கு இங்க ஷேர் பண்ணல. நான் பிரைவேட்டா ஷேர் பண்றேன் யா ஏமாத்த உங்களுக்கு. ஸோ அவங்க அந்த போஸ்ட்ல எவிக்டட்ன்னு சொல்லல. பட் கீழ கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா எவிக்டட் அந்த மாரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஷாக்கிங்கான திருப்பம் வரப்போகுது சீசனுக்கு. இன்ட்ரஸ்டிங்கா ஆக்க போகுதுன்னுலாம் சொல்றாங்க. இப்ப பார்வதி அமைதியா ஆனதுக்கு அப்புறமா எபிசோடே எனக்கு டல் அடிச்ச மாரி நெறைய பேர் சொன்னாங்க. அதே பீப்பிள் தான், "ஏங்க பார்வதிய வெளிய தூக்கி போட்டுருங்க. பார்வதினால தான் சீசனே மோசமாயிடுச்சு. அதுங்க பார்வதி தாங்க இது" அப்படின்ற மாரி இவங்க இவங்க இதுவும் சொல்றாங்க, அதுவும் சொல்றாங்க. அவ கன்டென்ட் குடுத்தாலும் தப்பு, அவ அமைதியா வந்துட்டு சைலன்ட்டா இருந்தாலும் தப்புன்னா எனக்கு புரியல. அதுதான் என்னோட ஒப்பீனியனு. ஏன்னா, அ அவ பண்றது டாக்ஸிக்கா இருக்கு. எனக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஏன் நெறைய பேருக்கு அந்த பொண்ண பிடிக்கலன்ற விஷயத்த. பட் ஆனா, பேரலலா இன்னொரு ஃபேண்டமும் நான் பார்க்குறேன். இந்த டிஎல் ட்விட்டர்ல அன்பு கேங்க்கு, கனி அக்காக்கு, அப்புறம் சபரிக்கு, அதுக்கப்புறம் எஃப்ஜேக்குலாம் அந்த அன்பு கேங்க்குன்னு ஒரு ஃபேண்டம் ஃபார்ம் ஆயி, அவங்களும் ஆடுறது கேம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். உண்மையா சொல்றேன். உண்மையா நெறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? நான் ட்வீட்ஸ்லாம் பார்க்குறேன். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி. பட் அவங்கலாம் ஏன் சப்போர்ட் பண்றாங்கன்னா, பார்வதிக்கு அகைன்ஸ்டா அவங்க தான் இருக்காங்கன்னு சொல்றதுக்காக அவங்க சப்போர்ட் பண்றாங்களோ எனக்கு ஒரு தோணுது. அதுதான். பட் அவங்க அந்த அன்பு கேங் வந்துட்டு அவங்க என்ன கேம் ப்ளே பண்ணுவாங்க? ஒண்ணே ஒண்ணு தான். அது வந்து பார்வதிய அகைன்ஸ்டா ப்ளே பண்ற கேம் மட்டும் தான் ப்ளே பண்றாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜியாவோ, இல்லாட்டி அவங்க நியூவா ஏதோ ஒரு என்ன சொல்றது? ஒரு நியூவா புதுசா ஒரு கேமுக்கு ஒரு ஒரு நியூ பாயிண்ட் ஆஃப் வியூ கொண்டு வரதோ, இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அழகா இருக்கும்னா, அதுவும் இல்ல. இப்ப கவின் சீசன எடுத்துக்கோங்களேன். கவின்ஸும் கேங் தான். கவின் பாய்ஸ் கேங்கு பசங்க அப்படின்ற மாரி இந்த கேங்கு ஸ்லாஸ்லியா இவங்கலாம் இருந்தாங்கல்ல. அதுவுமே கேங் தான். பட் அது பார்க்க கியூட்டா இருந்துச்சு. அது ஃபன்னியா இருந்துச்சு. எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, பட் நெறைய பேருக்கு அந்த கேங்க புடிச்சிருந்தது. பட் ஆனா இந்த அன்பு கேங் வந்துட்டு அது ரொம்ப பிரிட்டென்ஷியஸா இருக்கு. சபரி வந்துட்டு பண்ற அந்த ரம்யா தங்கச்சின்னு பண்ற விஷயங்களா இருக்கட்டும். ஸோ தங்கச்சிக்காக நான் நிப்பேன்ற விஷயங்களா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் கேம் ஷோ தானே. இதுல ஏன் அண்ணன், தங்கச்சி, சித்தப்பா, சித்தின்ற பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியல. இது வந்துட்டு பல சீசனா அடிச்சிட்டு இருக்கோம். இந்த மாரி அக்கா, தங்கச்சி, தம்பிலாம் பார்க்காதீங்க. இது கேம் ஷோயா ஒருத்தருக்கு தான் டைட்டில் கிடைக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு ஹோலாவே இந்த கேங்குமே பிரிட்டென்ஷியஸா இருக்கிற மாரி எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் அதுதான். ஓகே. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க ஆன்சர் பண்ணிருங்க. ஆமா. நாகா அதுக்கப்புறம் மாதவன் பேசுங்க. ஆமா. ஸோ 2 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நடுவு சொன்னாங்க. இப்போ கலை எவிக்ட் ஆனா யாருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் குடுப்பாங்கன்ட்டு. இப்போ சும்மா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. கலைய வந்து வந்து சபரிக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் குடுத்துறானா. அதுக்கப்புறம் எஃப்ஜே கேப்டன் ஆயிடுறானா. அதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து ரம்யாவுக்கும் இன்னொருத்தருக்கும் ஃப்ரீ பாஸ் குடுப்பாங்களாம். அதனால செம்ம ரவுஸா இருக்கும் அடுத்த வாரம். அதுக்கு தான் பிக் பாஸ் அடி போறாரு போல இருக்கு. செகண்ட் இது வந்து எகைன் இதுதான். அவங்க வந்து இப்போ திடீர்னு ஷாக்கர் ஆஃப் த சீசன் அப்படின்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அவசா போயிட்டு இருக்கு. ஏதாவது தெரிஞ்சா போட்டு விடுங்க. மைட் பி ஆயிட்டோம். டபுள் எவிக்ஷன்ங்கிறாங்க. இது சும்மா இது பண்றதுக்கு பண்றாங்களான்னு தெரியல. பட் ஒரு 1/2 hour அப்படி ட்வீட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. மாதவா பேசுங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எதையும் நம்ப முடியாது. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டபுள் எவிக்ஷனா, சிங்கிள் எவிக்ஷனான்ட்டு. ஆனா இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே என்ன கதைன்னா, இன்னைக்கு கண்டென்ட் எதுவுமே கிடையாது லைவ்ல. லைவ்லயும் கண்டென்ட் கிடையாது. 1 hour எபிசோட்லயும் கண்டென்ட் கிடையாது. இன்னைக்கு நம்ம எபிசோட் நம்ம பார்க்கவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட் தான். ஸோ இந்த எஃப்ஜே 2 மணி நேரம் ஸ்டோரி சொன்னா அதையும் என்னால் உட்கார முடியல. சபரி சொன்ன ஸ்டோரி, அவனோட ஸ்டோரி பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றான்,
நிறைய பேர் படிக்க வைக்கிறான், நிறைய எல்லாருக்கும் ஒர்க் பண்றான், ஹெல்ப் பண்றான். அதெல்லாம் ஓகே. அவனோட நரேஷன் சரியில்லை, அவ்வளவுதான். மற்றபடி சபரியோட ஸ்டோரி நல்லா கெட்டதா இல்லையான்னு தெரியாது. நம்ம நேத்து பண்ண கேம் இன்னைக்கு பண்ணிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கனிக்கு கொடுத்தது வந்து ரொம்ப 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 ஒரு பொலிட்டிக்கலா டிப்ளமேட்டிக்கா விளையாடுறாங்க அப்படின்றத பிக் பாஸ் ஈவினிங்கா கூப்பிட்டு பேசிட்டாரு. எல்லாரையும் உட்கார வச்சு உங்க மனசாட்சி தொட்டு பேசுங்க, நீங்களே உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கங்க, நீங்க எப்படி விளையாடுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படி கேட்டதுக்கு பிக் பாஸ் கேட்ட காரணமே அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு அப்புறம் தான் அதை கூப்பிட்டு கேட்டாரு. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வீக் கிடையாது, ஏன்னா நீங்க யாரும் ஒழுங்கா விளையாடலன்றத அவர் சொல்லாத விதமா சொல்லிட்டாரு. அப்பயும் இந்த கனிக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியல, இது நம்ம ஒழுங்கா விளையாடல நன்று அந்த ஒரு மனப்பான்மை கூட அவங்களுக்கு ஏற்படல. அப்படின்னும் போது அந்த கேமோட பிளே வந்து யாரையும் அக்செப்ட் பண்ணலையோ, கனிக்கு அக்செப்டன்ஸ் கிடையாது. நம்ம அதையும் பேசணும். இதுக்கு மேல கனிக்கு அக்செப்டன்ஸ் கிடையாது. ஒரு குறை சொன்னா ஏய் பிக் பாஸ் பார்க்கல அப்படின்ட்டு போயிடுது. இந்த மாதிரி வேற பார்க்கணும் பிளேம் பண்ணிட்டு போயிடுது. இந்த மாதிரி அக்செப்டன்ஸ் வந்து இந்த பிளேயர்ஸுக்கு யாருக்குமே இப்ப கிடையாது. முக்கியமா இந்த வினோத்துக்குலாம் அக்செப்டன்ஸே கிடையாது. அந்த மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு வேற வினோத் வேற கனிக்கு எங்களை சேர்ந்துட்டு கனிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். போன வாரம் வினோத் வந்து கனியை திட்டின்னு இருந்தான். ஸோ இதுல இருந்து எது பார்க்கும்போது கனியை வந்து இவங்க ப்ரொமோட் பண்றாங்க. ஆனா அது வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கும்போது கொஞ்சம் கேம் மாறும். அதான் என்னோட கருத்து கணிப்பு. அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி இருக்கும்னா, டாஸ்க் வந்து கேப்டன்சி டாஸ்க் எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். வைல்டு கார்டு இவங்க எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். வைல்டு கார்டு வந்து யாரா ஒரு கேப்டன்சி வந்தா நல்லா இருக்கும், என்னோட கருத்து கணிப்பு. ஓகே. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அரஃபா நீங்க பேசுங்க. ஒரே ஒரு பாயிண்ட் விக்கி கேட்டதுக்கு. இந்த நம்ம உணவு விஷயத்தையே சொல்றேன். உப்பு வந்துட்டு கரெக்ட்டா இருந்தா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேயா? கம்மியா இருந்தா கூட சாப்பிட்டுருவோம். சுத்தமா இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். அதிகமா இருந்தா வாயிலே வைக்க முடியாது. கீழ துப்பிருவோம். இதே மாரி தான் இங்க இருக்க கண்டஸ்டன்ட் வந்து திவாகரும் சரி, கமருதீனும் சரி, பார்வதியும் சரி, எல்லாருமே வந்துட்டு அவங்க நமக்கு தேவை. ஆனா அவங்க அளவுக்கு மீறி போகும்போது நம்மளால ரசிக்க முடியல. ஆனா லிமிட்டா இருக்கும்போது அவங்கள நம்ம ரசிக்க ஆரம்பிக்கிறோம். ஃபேன் பேஸ் உருவாகுது. இதுதான் நான் பார்க்குறேன். பார்வதி கிட்டயும் சேம் உப்பு மேட்டர் தான். அதிகமா இருந்தா கரிச்சு துப்பி கொட்டிர்றோம். கம்மியா இப்போ ஒண்ணுமே இல்லையா? ஐயோ! பார்வதி ஏதாவது பண்ணுன்னு கெஞ்சிரும். லிமிட்டா இருந்தா தான் நமக்குமே பிடிக்கும். சிம்பிள். சூப்பர். ஷபா! அப்பா! இந்த விக்னேஸ்வர் சொன்னாங்களே, அதாவது பார்வதி இந்த வீக் போயிருவாங்க. அப்படி எனக்கு அவங்க இந்த வீக் போக கூடாது. ஆக்சுவலா பார்வதியா இருக்கட்டும், திவாகரா இருக்கட்டும், இந்த வீக் இருக்கணும், நெக்ஸ்ட் வீக்கும் இருக்கணும். இந்த வைல்ட் கார்டு போறாங்கல்ல, அவங்க என்ன மாதிரி அப்ரோச் பார்வதிக்கு பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். பார்வதி ஒரு இது பண்றால, அத வந்து அவங்களால டிஃபைன் பண்ண முடியுதா, அவங்க சைடு அவங்க எப்படி பார்வதி ஆஃப் பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். அப்பதான் எனக்கு பார்வதியை இப்ப சும்மா அமுச்சு விடுறதுல வேஸ்ட் என்ன இருக்கும். அவங்களுக்கு வெளியே வந்து அதான் சொல்ல போறாங்க, நான் விளையாடினேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அவங்களாம் அடிச்சு அனுப்பதா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. பானு நான் ஒன்னே மட்டும் பேசிக்கிறேன். பேசுங்க சுபா. பானு நான் ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன். நான் அதுக்கப்புறம் லிசனர்ல போயிடுறேன். என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு 3 கொஸ்டின் மட்டும் நீங்க கேளுங்க இங்க இருக்கவங்க கிட்ட. இவங்களுக்கு கீழே இருக்க லிசனருக்கு மைக் கொடுங்க. அவங்க பேசணும்னா திருப்பி லிசனருக்கு அனுப்பிடுங்க. ஏன்னா மைக் ஃபுல்லா இருக்கனால. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். ஓகே. ஹேமா, நான் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைஸ். விக்னேஸ்வரி சொன்னதுக்கு இல்ல இது பார்வதி போயிருவா அப்படின்னு யாரோ இது வந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து அப்படி எனக்கு தோணல. எனக்கு வந்து சப்போஸ் டபுள் எவிக்ஷன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கலையும் அரோராவும் போயிடணும். ஏன்னா அரோரா இனிமேல் அங்க இருந்துன்னா வேற மாதிரி தான் போயிட்டு இருக்குது லைவ்லலாம். ஸோ அவங்க 2 பேர் போடுற மாதிரி இருக்கும். பார்வதி வந்து இருக்கணும். அதாவது அவ சைலண்ட் ஆகல விக்னேஸ்வரி. அவ நேத்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணா. நேத்து ஈவினிங்ல இருந்து அவ திரும்பி ஸ்டார்ட் ஆயிட்டா. அவளால சைலண்ட்லாம் இருக்க முடியாது. அவ வந்து நான் தன்னோட கேமை வந்து வேற மாதிரி மாத்துறதுக்காக நிறைய சொல்லிட்டு வாய் விட்டே சொல்லிட்டு இருந்தா. ஸோ அது ஈவினிங்ல இருந்தே அவ மாறிட்டா. அதே மாதிரி வைல்ட் கார்டு நானும் அதான் வெயிட் பண்றேன். யார் வந்து பார்வதிக்கு டஃப் கொடுக்குறாங்க, அடி வாங்குறாங்களா, அடி கொடுக்குறாளா, இல்ல அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்கங்கிறத பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு பார்வதி இந்த தடவை போறதுக்கு வாய்ப்பில்லை. விக்னேஸ்வரி ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. ஊர்நாட்டா பேசுங்க. அதுக்கப்புறம் கார்த்திகேயன் பேசுங்க. விக்னேஸ்வரி பேசுங்க. ஆக்சுவலி வந்துட்டு இப்போ பாட்டம்ல கூட பார்வதி இல்ல. பார்வதி 2ல இருக்காங்க அன்அஃபிஷியல் ஓட்ஸ்ல. ஸோ அப்படி ஓட் படி அவங்க வெளியே போறதா இருந்தாலும் ஓட் படியே அவங்க வந்து அன்அஃபிஷியலியே செகண்ட்ல இருக்காங்க. கானா வினோத் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. ஸோ அது எனக்கு அது என்ன ரூமர் எனக்கு தெரியல. அதாவது ரூமரா இருந்துச்சதா நான் ஹேமாக்காக்கு அந்த போஸ்ட் அனுப்பிச்சேன். ஸோ
அதுக்கு தான் நான் மேல போடாம போஸ்ட்டா அனுப்பிச்சிட்டேன். பிரைவேட்டா இல்ல அனுப்பிச்சிட்டேன். இல்ல ஸோ விக்னேஸ்வரி, டிஃபரன்ஸ் தான். லாஸ்ட் சீசன்ல இப்படிதான் ஜாக் போறான்னு நாங்களாம் நைட்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அவ அன்அஃபிஷியலி லாஸ்டா இருந்தா, ஆனா போகல. ஸோ மேபி ரூமரா இருக்கும். ஊர்நாட்டா பேசுங்க. சுபா சிஸ்டர் கேட்டாங்கல்ல ஒன்று நாமினேஷனுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து இவங்களை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணணும் அடிச்சுக்கு விடணும் அப்படின்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸுங்கிறதே வந்து டோட்டலாக வந்து கட் பண்ணிடணும். எல்லாரையும் வந்து நாமினேட் பண்ண விடணும். அப்புறம் நிறைய பேச வந்தாங்க மறந்துட்டேன். பேசுறீங்களா? இல்ல நான் கார்த்திகேயன் பேசுங்க. அதான் பார்வதி எவிக்ட் ஆக சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் ஈவன் வைல்ட் கார்டு வந்தாலும் நான் தான் சொல்லுவேன், பார்வதியும் வாட்டர் மிலனும் ஒரு ஒரு டீமாக இருந்தாங்கன்னா யார் கொஸ்டின் கேட்டாலும் கண்டிப்பாக இவங்க 2 பேரை பீட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க கிட்டேருந்து அதுக்கான ஆன்சர் வராது. ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பேச விட மாட்டாங்க. அதனால் இவங்களோட வாய்ஸ் தான் லவுடாக இருக்கும். வைல்ட் கார்டு வந்தாலும் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே வந்து பார்வதி கிட்ட போவாங்க. பட் ஆனால் பார்வதியும் வாட்டர் மிலனும் அடிச்சிருவாங்க. எனக்கு இவங்க 2 பேர் இல்ல இந்த ஸ்போர்ட்ஸில் பிடிக்காது. பட் இருந்தாலும் இவங்க யா அடிச்சிடுவாங்க. கார்த்திகேயன் ப்ரோ இப்போ எதுக்கு டவுட் வருதுன்னா, ஐஷு அப்பா இருக்கார்ல அந்த சீசன் 7 அந்த ஐஷு அவங்க அப்பா வந்து போட்டிருக்காரு போஸ்ட். அதனால தான் எல்லாருக்குமே வந்துட்டு பார்வதி எவிட் ஆக்குறாங்கன்னு டவுட் வருது. வேற ஒன்றும் இல்லை. கரெக்ட். லாஸ்ட் டைம் அவர் போட்டிருந்தார் கமருதீனுக்கு ரெட் கார்டுன்ட்டுன்னு. பட் ஆனால் அதுவும் இல்லை. பட் அதான் எல்லாரும் ரூமர்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். பட் ஆனால் சொன்ன மாதிரி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு வந்து கன்ஃபார்ம் ரிசல்ட் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதான் என்னோட இது வைல்ட் கார்டு வந்தாலும் இவங்க 2 பேர் ஒரே இதில் இருந்தாங்கன்னா இவங்களோட வாய்ஸ் தான் லவுடாக இருக்குமே தவிர ஆப்போசிட்டில் இருக்கவங்க எது பேசினாலும் எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இன்கேஸ் பார்வதி போயிட்டா திவாகர் கேம் முடிஞ்சிடும். அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ் ஆகுறது. ஏன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா திவாகர் அகெயின்ஸ்டாக நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுட்டோம்னா அவர் வந்து நான் அதுக்கு அந்த சம்மந்தமே பேச முடியாது. ஏற்கனவே நீ இப்படி பண்ணல, நீயே ஒரு பொம்பளை பொறுக்கி அது வெளியே அந்த ஒரு ஃபைட்லேயே நம்ம அவர் அந்த மரத்துக்கு புடவை கட்டணும்னு சொன்னதையே அவர் அங்கேயே வெளியே பேசி முடிச்சிருக்கலாம். அவர் உள்ளே வந்து தேவையில்லாமல் சுபிக்ஷாவை இழுத்து சுபிக்ஷாவுக்கு புடவை கட் அதனால் அவர் தனியாக வந்து ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியாது. அவர்கிட்ட பிரச்சனைன்னு பண்ணால் அவர் உடனே ஓடி போயிடுவார் எல்லாரும் இருக்கிற இடத்துல. ஸோ திவாகர் காலி தான், தனியாக இருந்தால் காலி அவர். லாஃபிட் பேசுங்க, வாங்க பேசுங்க. ஹாய் மானு. வாங்க தம்பி, சந்தோஷமா நான் இருக்கீங்க உங்ககிட்ட போல இருக்கே. கேட்கணும்னு வந்தேன். இருங்க. ஃபர்ஸ்ட் பார்வதி போனா நீங்க அவங்க போமாட்டாங்கன்றத அவ்வளவு ஹாப்பியா உறுதியா சொல்றீங்களே, எனக்கு புரியல. இல்ல இல்ல சம்டைம்ஸ் நான் சொல்ல முடியாது. ஷோ வந்து இன்ட்ரெஸ்டா கொண்டு போக வந்துட்டு ஏதாவது லூசுத்தனமா பண்ணிட்டு 1 வீக் கான்ட்ராக்ட்ல திருப்பி உள்ள விடுவாங்க. வனிதாக்கும் அப்படித்தானே பண்ணாங்க பீக்ல இருக்கும்போது. டூ மச் இல்ல என்ன ஹேமா, இருங்க. நான் கேட்கிற கேள்வியே டிஃப்ரெண்ட். இங்க நான் கேட்கிற கேள்வி பானுகிட்ட ஐ எம் வெயிட்டிங் அவங்களே விட்டாலும் நீங்க போய் விட்டு வந்துருவீங்க போலயே இல்ல பானு. இல்ல எனக்கு புரியல பானு. இன்னுமா நீங்க சரி ஓகே, நான் உங்கள்கிட்ட ஓப்பனா ஒண்ணு கேட்கறேன். டைரக்டா இல்ல இல்ல கேக்குறேன். அதுக்கு முன்னாடி டைரக்டா நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்க கேளுங்க. நீங்க நான் இதுல என்னென்னமோ கேட்டதுக்கு அப்புறம் டிஃபெண்ட் பேசுனேன். பண்ணுங்க. இல்ல முன்னாடியே டிஃபெண்ட் பண்ணாதீங்க. இல்ல பேசுங்க. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். இங்க நான் என்னென்னமோ பேசுனேன், ஆனா அங்கேயே வந்து நிக்கிறீங்க பாருங்க பார்வதி கிட்ட. இருங்க. நான் ஏன்னா லாஸ்டா நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். இருங்க, நான் எத்தனோ செகண்ட் வீக்கோ தேர்ட் வீக்கோ இல்ல ஃபர்ஸ்ட் வீக்கோ நினைக்கிறேன் நீங்க பார்வதிக்கு ஒரு நாள் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. இன்னமுமா உங்களுக்கு பார்வதி வந்து ரசிக்கிற மாதிரி விளையாடுறாங்க, ஏன்னா நீங்க ரசிக்கிற மாதிரி? நான் சப்போர்ட் உண்மை என்ன தெரியுமா, நான் சப்போர்ட்டே பண்ணல. ஆனா அவன் ஏங்க மட்டும்தான் சத்தம் போடுறான் விளையாடுறான். இல்ல ஒரு நிமிஷம், இருங்க. நீ ஒரு கொஸ்டின் கேட்ட. சத்தம் போடுறதுக்கெல்லாம் இல்ல இருங்க, சத்தம் போடுறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது. நான் அதை தவிர வேற ஏதாவது இல்ல லாஃபிட் நீயும் ஒரு ஹோஸ்ட் நடத்திட்டு இருக்கல ஒரு ஸ்பேஸ்ல, நீங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, நான் ஆன்சர் பண்ணணும், ஓகேவா? லெட் மீ சரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா, நான் ஃபர்ஸ்ட் திங் நான் கிளியராவே சொல்றேன், நான் சப்போர்ட்டே பண்ணல. முந்தா நேரத்தெல்லாம் நாங்க எல்லாருமே இங்க கழுவி ஊத்திட்டு தான் இருந்தோம் ஒரு விஷயத்துக்காக. சப்போர்ட் பண்ணல. நான் வந்து என்ன தெரியுமா, நம்ம தம்பி லாஃபிட் சொல்றாரு இந்த பார்வதியை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல வந்து டர்ன் த கேமரா டுவர்ட்ஸ் அன்பு கேங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணேன். திரும்பினாங்க. என்ன தெரியுமா ஆச்சு, அந்த ரம்யா இவங்க எல்லாருமே என்னை கலாய்ச்சிட்டே இருக்கிறாங்க. என் ப்ரஷ்ஷை தூக்கி எங்கேயோ வச்சுட்டாங்க, என் ப்ரஷ்ஷே காணோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் இவங்க எல்லாம் கலாய்ச்சிட்டே இருக்கிறாங்க அக்கான்னு அழுவுது. அப்புறம் சாக்கி பிஸ்கி வேணுங்குது. இதெல்லாம் என்னால பார்க்க முடியல. அதுக்கு ஏதோ கத்துறதையாவது பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இதை பார்த்துட்டு இருக்கேன். சரியா, நான் ஒன்றும் சப்போர்ட்டே பண்ணல. அவ மட்டும் தான் ப்ரோமோல வரா, அவ மட்டும் தான் ஏதோ பேசுறா. இதுங்கெல்லாம் சேர்ந்து சூப்பர் சிங்கர் மாதிரி அது நல்லா இருந்தா கூட பாட்டு கேட்கலாம். அதுங்கெல்லாம் கால் கத்திட்டு இருக்குங்க.
ஸோ அதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு தான் நான் பார்க்குறோம். அதை பற்றி ப்ரோமோவில் வரதை பற்றி தானே நம்ம பேச முடியும். எபிசோடில் வர்றது தான் நம்ம பேச முடியும். சொல்லு சரி சொல்லுங்க. பேசிட்டீங்களா? இப்ப நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. நான் என்ன கேட்டேன்னா, இன்னுமா நீங்க ரசிக்கிற மாதிரி பார்வதி விளையாடுறாங்க, அவங்க கேம் ரசிக்கிற மாதிரி இன்னுமா இருக்குன்னு அவங்க கிட்ட கேக்குறேன். இப்ப அதுக்கு நேரடியா பதில் சொல்லுங்க பாப்போம். இந்த நான் கனி இல்ல கேங்கெல்லாம் விட்டுருங்க. நான் நான் கேட்ட கேள்வி நான் ரசிச்சாதானே நான் ரசிக்கிறேன். எனக்கு இது பிடிக்குதுன்னு நான் சொல்ல முடியும். நான் ஒரு ஷோவை பார்க்குறேன். அதுல என்ன கண்டென்ட்டோ அதை வந்து நாங்க இங்க பேசுறோம். அங்க என்ன எபிசோட்ல காட்டுறோம், லைவ்ல என்ன காட்டுறோம், அதுல எபிசோட்ல பாதியை கட் பண்ணி விடுறான். முன்னாடி பாதி கட் பண்ணிடுறாப்புல, பின்னாடி பாதி கட் பண்ணிடுறாரு. மீனிங்கே தப்பா போயிருது. நான் லைவ் பார்க்கறனால ஏதாவது எனக்கு தெரிஞ்சதை நான் கரெக்டா இங்க நரேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நான் பார்வதி ரசிச்சாதானே ஆமா நான் ரசிச்சேன், எனக்கு இது பிடிக்குதுன்னு நான் சொல்ல முடியும். ரசிக்காத ஒரு விஷயத்துக்கு கொஸ்டின் கேட்டா நான் என்ன சொல்லுவேன் சொல்லு? சரி ஓகேவா, கடந்து போயிடுறேன். பேசுங்க கிரீஸ்வரி. விடுங்க நம்ம கமருதீனை ஒண்ணுமே பண்ணல இந்த வீக்கு. நம்ம சைலண்டா போவோம். கேமை தவிர கேம் விளாண்டா பாத்தீங்களா, யாருமே பேச மாட்டாங்க. என்கிட்ட ஒரு புள்ள விட போயிட்டு 2 அடியை போட்டு பேசினா ட்ரெண்டிங் ஆயிடுறாரு. ஹேமா சும்மா இங்க இருங்க. கமருதீன் என்ன பண்ணணும்ன்றீங்க? பாட்டு பாடியிருக்கான், உங்களை எங்கேஜா வச்சிருக்கான், ஓகேவா? நேத்து நைட்டு பார்வதிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான், பாத்திர வேலைக்கு கொடுத்துருக்கான். இதை தாண்டி கேம் விளையாண்டுருக்கான். பார்வதிக்கு ஹெல்ப் பண்ணல. பார்வதிக்கு ஹெல்ப் பண்ணல. போன வாரம் பார்வதி வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணனால இந்த வாரம் வந்து அவன் கழுவி தரேன்னு சொல்லிட்டு தான் கழுவுனா. அப்படியே எல்லாத்தையும் மறைச்சிருவீங்களே. ஹெல்ப் எல்லாம் கிடையாது. ஏங்க இருங்க. சரி, நேத்து வேலை பார்த்தான்னு சொன்னேன், ஓகேவா? அடுத்து அவங்க சொன்ன அந்த லக்ஸரி ஹவுஸ் போன சொன்ன எல்லா வேலையும் பார்த்துருக்கான், ஓகேவா? அது இல்லாம டீமுக்காக விளாண்டு ஜெயிச்சு கொடுத்துருக்கான். நிறைய இடத்துல அவன் பாயிண்ட்ஸை வச்சான். ஆனா டீம் சாரி அந்த மற்ற கண்டஸ்டன் தான் நீ எதுவும் பேசாத, வாய் விட்டுருவான்னு அவனை கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவன் இந்த வீக்குமே நீங்க என்ன, அவன் வந்து போன வீக்கு அதுக்கு முன்னாடி வீக்லாம் கொஞ்சம் அதிகமா வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு அப்படி இருந்ததுனால இந்த வீக் உங்களுக்கு அவன் அமைதியா இருக்காங்கிறத மட்டும் தான் நீங்க சொல்லணுமே தவிர, அவன் எதுவுமே பண்ணல, அவன் இல்லவே இல்லை அப்படிலாம் சொல்லிட முடியாது. சரியா? அவன் இந்த வீக் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கான், பாடிட்டே இருக்கான். நிறைய இடத்துல அவன் பாடி எங்கேஜா என்டர்டைன் பண்ணியிருக்கான் எல்லாத்தையும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொன்ன வேலை செஞ்சிருக்கான். அடுத்து கேமும் நல்லா விளாண்டுருக்கான். தட்ஸ் ஆல். அராரோ கூடயே இருக்கிறான். அந்த பாயிண்ட் சொல்லவே இல்லை நீங்க. நான் சொல்றேன். ஏங்க அரோரா கூட மட்டுமா இருக்கான்? உள்ள இருக்க 20 பேத்து கூட தான் இருக்கான். எல்லாத்து கூட தான் இருக்கான். ஏங்க அதிகமாக அரோரா வந்து மிதிக்க சொல்றான். அரோராட்ட வேலை நிறைய. இதெல்லாம் நீங்க ஏன் விட்டுறீங்க? சரி, அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஹேமாட்ட சொல்லணும். ஹேமா, அவன் மத்த வேலை செஞ்சானோ இல்லையே தெரியல, எனக்கு அரோரா கூட இருந்ததை பார்த்தேன், நீங்க தான் அதெல்லாம் நாங்க சொல்லிட்டோம். நீங்க தான் இன்னைக்கு புதுசா இங்க வந்திருக்கீங்க. அதெல்லாம் நாங்க நேத்தே எல்லாம் சொல்லிட்டோம். நேத்து நீ இல்ல, அவர் வந்தாரு. இப்ப அவர் திருப்பி கேட்கலாம். நான் வந்தேன், நீங்க இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? கரெக்ட். சரி, அதான் திருப்பி இன்னைக்கு சொல்லிருக்கேன்ல. நான் நேத்து ஹேமாட்ட சொல்லிட்டேன். இன்னைக்கு நீ வந்திருக்க, உங்ககிட்ட சொல்றேன். சரி ஓகே, நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணுவோம். கமருதீனை பத்தி நிறைய பாயிண்ட் கேட்போம். இருங்க, விக்னேஸ்வரி கிட்ட போலாம். சபரி, நானும் ஒரு கமருதன் பாயிண்ட் தான் வச்சிருந்தேன். இல்ல லைவ் பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல. இல்ல நான் அப்புறம் ஹார்ட் போறதுக்கு முன்னாடி நான் பேசி முடிச்சிடுறேன். என்னன்னா, நான் லைவ்ல பார்க்கும்போது எதர்ச்சியா பார்த்தேன். அப்ப வந்துட்டு நான் நினைச்சேன் ஒரு 2-3 வாரம் கழிச்சு தான் வந்துட்டு 2 வாரம் 1 வாரம் கழிச்சு தான் பார்வதிட்ட அவன் பேசுவான். இல்ல பார்வதியும் குமுதன்ட்டு அப்பதான் பேசுவாங்கன்னு நினைச்சா, இன்னைக்கு லைவ்ல உட்காந்துருக்கேன். துஷாரு கமுர்தன் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இல்ல நான் அவங்க ஃபுட்டுக்கும் விக்னேஸ்வரி நான் அதை சொல்லிடுறேன். அது நேத்து நைட்டே வந்து கமருதீன் போய் பாத்திரம் கழுவுனப்பயே ஷாக்கா நீ ஏன் கழுவுறேன்னு கேட்டிருப்பான். அதுக்கு தான் சொல்லுவான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல போன வாரம், நான் அதுக்கு தான் கழுவுறேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நேத்து லைவ்ல நிறைய விஷயம் நடந்தது. நமக்கே சில விஷயங்கள் கேமரா சரியா காட்டல. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அவங்க எல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே டல் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பாத்திரம் கழுவுறது வந்தது. அப்புறம் நேத்தே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப லைட்டா தான் பேசுறாங்க. ரொம்ப இது இல்ல. அதுதான் நீங்க லைவ்ல பார்த்தது. அதுதான் அவங்க பேசிட்டு இருந்தது. இல்ல ஆக்சுவலி பிக் பாஸ் நைட்டு 2 பேரையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. 2 பேருமே கூப்பிட்டு ஒன்னா வச்சு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் ஆட்டோ பேச ஆரம்பிச்சாரு, பார்வதியும் கமருதீனும். ஆக்சுவலி நான் அவங்க 2 பேருக்கும் எடிட் போடலாம்னு நினைச்சேன். பிரேக்கப் எடிட் போடலாம், ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் எடிட்னு போடலாம்னு நினைச்சா, இவங்க அப்படியே ஒண்ணு போட்டுட்டாங்க திருப்பி. சரி அந்த எடிட்டை போடுவோம், பரவாயில்ல. அது ஒரு பெரிய கிளிப்பா போட்டு வச்சிருக்கேன். லாஸ்ட் பேர் நீங்க தான் ரீபோஸ்ட் பண்ணணும் அதெல்லாம். என்னது அது? ஆக்சுவலி மூட்டையா தூக்கி போடும்போது எனக்கு அந்த சீனை பாக்குறேன், எனக்கு சிரிப்பு தான் வருது.
மொத்தத்தையும் தூக்கி அப்படி எரிஞ்சு விட்டுருக்காங்களா பிக் பாஸ் டீம். நான் பார்க்கல. எனக்கு கடுப்பாயிருச்சு. அதனால விட்டுட்டேன் நானு. ஏன்னா அப்டேட் வந்துருச்சு நேத்தேவும். இது என்னத்த பார்த்து செஞ்சுன்ட்டு மனசு அப்படியே விட்டு போயிருது. வர வர விஜய் சேதுபதி ஷோவ கூட நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அந்த அளவுக்கு ஆக்கி இருக்கு. பார்க்கலாம். ஹேமா இல்ல இது சண்டே ஷோ பகுதி தான் பார்த்தேன். ஹேமா இதுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த மூட்டை தூக்கி போட்டாங்களா அது என்ன கதைன்னு தெரியுமா? பிக் பாஸ் டீம் என்ன கதை? பிக் பாஸ் டீம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அந்த அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இவங்க நல்லா விளையாடுவாங்க, இவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க, போட்டி பயங்கரமா இருக்குன்னு சொல்லி கவர் பண்ணி மேல 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ்னு ஒட்டி 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 வச்சாங்க. இவங்க ஒண்ணுமே விளையாடல. அதனால இந்தா நீங்க மொத்தத்தையும் நீங்களே வச்சுக்கோங்கடா நீங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுதான் அதோட கதை. ம். நாக் ஓகே. பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க ரொம்ப நேரம். ஆமா. இப்போ 2 இதுதான். 2 வந்து இப்போ ஏன் கமருதீன் வந்து பார்வதி கிட்ட அப்படின்னா, ஏன்னா அவருக்கு வந்து வீக்கெண்ட்ல தேவை. ஏன்னா அவர் விஜய் சேதுபதி பேசுறது புரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால என்ன தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணி சொல்லிக் குடுக்கணும். அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட்டு அது ஒரு சும்மா சொன்னேன். பட் ஆனா அது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் தான் 2 பேரும் மாத்தி மாத்தி. 2வது என்னன்னா, இ பிக் பாஸ் வச்ச டாஸ்க் சொன்னோம். இப்ப இந்த மூட்டை தூக்கி வீசுறது. அவர் குடுத்ததே 1000 பாயிண்ட் தான். நம்ம ஆளுங்க யாரும் போய் இத எடுத்துக்கிறது இல்ல. எல்லாரும் சோறு, சோறு, சோறுன்னு பிஸ்கெட் இதுன்னு எடுத்துட்டு இருந்தானுங்க. அவரும் பார்த்தாரு. சரி இது 3 வாரம் போனா இவனுங்க லக்ஸரி சாப்பிட்டு உட்கார்ந்துருப்பாங்கன்னு அவர் விட்டுட்டாரு. சிம்பிள் அவ்வளவுதான். அது தப்பு வந்து யார் மேலன்னா பிக் பாஸ் மேல தான். நீ சாப்பாடே வச்சிருக்க கூடாது. எல்லாத்தையும்